அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் நிகழுதுங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் கிரகநிலை மாற்றம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதற்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். தற்போது நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கம் தற்போதில் இருந்தே பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அதற்கு முன்பாகவே ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தினுடைய விளைவுகள் எப்படிப்பட்ட நிலைகளை ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். முன்னேற்றத்திற்கான வழிகள் பிறக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறுவீங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. இந்த காலத்தின் பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிங்க. குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயம் தருவதாக சிலருக்கு அமையப்பெறுகிறது. எதிர்பார்த்ததை விடவும் லாபம் எக்காலம் குறைவாகவே கிடைக்கப்பெறுவீங்க. மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். பங்குதாரர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கப்பெறும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க. அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரவு கணிசமாகவே உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும் என்றாலும் அவர்களிடத்துல பேசும்போதும் பழக்கும் போதும் சற்று உஷாராக இருக்க பாருங்க. உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக கால தாமதமும் பிடிக்க செய்யலாம். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாங்க. வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகலாம். விற்பனையும்
வெற்றியும் லாபமும் எதிர்பார்த்தபடி அமையவும் வாய்ப்புகள் சிலருக்கு அமையப்பெறுகிறது. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபடலாம். அலுவலகத்தில் ஓரளவு முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பும் தருவாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுல இருந்த தடைகள் விலகவும் செய்யும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம், பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. பழைய மற்றும் பருவகால நோய்கள் தற்போது உங்களை தொந்தரவு தர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் சற்று கவனமும் முக்கியமான ஒன்று. தொழில், வியாபாரம், வேலை தொடர்பான பணியிடங்களில் சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க. வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சோம்பல் போன்ற கெட்ட பழக்கங்களையும் தவிர்ப்பது அவசியங்க. போதை வஸ்து, சோம்பேறித்தனம் மற்ற தீய பழக்கங்களையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. உங்களினுடைய முக்கிய வேலைகள், குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமோ அதனால் கவலையும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளியை குறிப்பிடக்கூடிய சில விஷயங்களில் தங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அதே சமயம் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் உருவாகும். உங்களினுடைய வேலை, தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும். இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம். உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களின் வண்டி, வாகன செலவும் மற்றொரு புறம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில, குடும்பத்தில் செலவுகள் உங்களின் சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. மன ரீதியான பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு, செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க. அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக
படித்து தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்கான வருமான வரிகள், செலவுகள், சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம். பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க. அதே மாதிரி பணவரவு, செல்வாக்கு, இந்த 2 விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்க.